Praise the Lord, hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மார்ச் மாதம் 3ஆம் தேதி இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய கூடாரத்தில், அவருடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் அவரை மகிழ்ச்சியோடு ஆராதத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதித்து மகிழ்ந்து பாடி அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய திருவிருந்தில் சரீரத்தையும் இரத்தத்தையும் உட்கொள்ளும் பிள்ளைகளாக நம்மை அழைத்திருக்கிறார். அப்படியாக நாம் அனைவரும் இந்த ஆராதனையில் பங்கு கொண்டு மகிழ்ச்சியோடு அவரை நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதர குடும்பங்களையும் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். அவருடைய அழகான கண்களால் நம்மை ஏறெடுத்து பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக இந்த நாளில் இந்த தவக்காலத்தின் பாதையில் நாம் கிறிஸ்துவுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்காக என்ன செய்யலாம் என்றால், பெரும்பான்மை மக்களின் பதில் சபைக்கு போவது, ஆராதிப்பது, புகழ்ந்து பாடுவது, ஜெபிப்பது, தியானிப்பது, காணிக்கை கொடுப்பது போன்றவைகளே. ஆனால் பலர் இவைகளோடு முடித்துக் கொள்வதுதான் வேதனை. மேற்கூறியவைகள் எல்லாம் அத்தனை கிறிஸ்தவர்களும் விளக்கமாக செய்வதே. அதனை தாண்டி செய்தவர்கள் தான் கிறிஸ்துவுக்காக செய்வது என்று பட்டியலிட முடியும். சுவிசேஷம் அறிவிப்பது ஊழியர்களுக்கானது மட்டுமல்ல, அத்தனை விசுவாசிகளுக்கும் பொதுவானது. அழைக்கப்பட்டவர்கள் உலகமெங்கும் புறப்பட்டு செல்வார்கள். மற்றவர்களும் வாழும் இடங்களில் சாட்சிகளால் இருக்க வேண்டும் என்று இந்த தவக்காலத்தில் வார்த்தைகளை இப்படியாக கொடுத்து கொண்டிருக்கின்றன. சபையில் நம்முடைய ஆராதனைகளை விட சமூகத்தில் காண்பிக்கும் நற்கிரியைகளை கிறிஸ்துவை அதிகம் மகிமைப்படுத்துகிறது. கிறிஸ்துவுக்காக சிறிய காரியங்களை செய்தாலும் அதை தொடர்ந்து செய் என்று இந்த தவக்காலத்தில் இப்படியாக பதிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இறுதியில் சிறுதுளி பெருவெள்ளமாயிருக்கும் அவர்களுக்கு. ஒவ்வொரு குடும்பமும் நாங்கள் கிறிஸ்துவுக்காக என்ன செய்கிறோம் என்பதை பட்டியலிடுங்கள். வழக்கமாக அனைவரும் செய்யும் காரியங்களான ஜெபம், காணிக்கை கொடுப்பது தவிர்த்து வேறு ஏதாவது பட்டியலிட முடிகிறதா என்று சிந்தித்து பாருங்கள். கண்முன்னே மக்கள் படும் கஷ்டங்களுக்கு கண்ணை மூடிவிட்டு தேசம் ரட்சிக்கப்பட கண்ணை மூடி ஜெபிப்பது எல்லாம் வீண் என்று பதிலளிக்கின்றது. சமூகத்திற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்று யோசிக்காமல் கிறிஸ்துவுக்காக என்னவெல்லாம் செய்யலாம் என்பது ஒருவன் அறிய முடியாது. கிறிஸ்தவர்கள் அனைவரும் இணைந்து ஒரே பணியை செய்வது அல்ல, பல்வேறு குழுக்களாக பிரிந்து பல்வேறு கிறிஸ்துவின் பணிகளை செய்வதே தேசத்தின் எழுப்புதலுக்கு சாத்தியம். கர்த்தர் நமக்கு தந்த திறமைகளை நம்முடைய ஆதாயத்திற்கு மட்டுமல்ல, கொடுத்தவருக்கும் நாம் வழங்கப்பட வேண்டும் என்று இப்படியாக இந்த நாளில் தவக்காலத்தில் கர்த்தர் இப்படியாக நமக்கு வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் அப்படியாக வார்த்தைகள் பிரகாரம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நம்மை அழைத்திருக்கின்றார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதையில் செல்லும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் இந்த ஒவ்வொரு நாளிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய கூக்குரலுக்கு அவர் செவி கொடுத்து கேட்டு நம் தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கப்படுபவர். அப்படியாக இந்த நாளிலும் கூட நம் அனைவரும் ஆண்டவருடைய பயணத்தில் செல்ல வேண்டும். ஆண்டவருடைய பயணத்தில் செல்லும் பொழுது கடவுள் நம் தேவைகள் அனைத்தையும் இரட்டிப்பாக நமக்கு கொடுப்பார். ஒவ்வொருவரையும் நமது ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடாமல் காத்து வழி நடத்தக்கூடியவர். நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடும் பொழுது ஆண்டவரை நோக்கி முழு மனதோடு கூப்பிடுங்கள். சங்கீதம் 12:5 இப்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன.
ஏழைகள் பாழாக்கப்பட்டதினாலும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து ஏழை எளியவர்களை காத்து அவர்களை சுகமாயிருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் உங்களுக்கு ஆதரவாக செயல்படும் நேரம் இதுவே என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்புடன் வாழ வேண்டும். தேவன் உங்களுக்காக ஏதாகிலும் நிச்சயமாக செய்வார் என்று உங்களின் மனதில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் நீண்ட காலமாக நம்பி ஜெபித்து வருகிறீர்களா? நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு தேவைகளை சந்திப்பார். நீங்கள் நேர்மையான உள்ளத்துடன் வாஞ்சித்து காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக இப்போதே செய்ய விரும்புகிறார். அப்படியாக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை கூப்பிட வேண்டும். ஆண்டவரே, உம்மை நம்பும் ஒவ்வொருவரையும் மீட்டு விடுவித்தருளும் என்று மனம் தளராமல் தொடர்ந்து நாம் அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையும் இப்போதுமே என்னை தொடர நீர் அனுமதிப்பதில்லை என்பதனால் உம்மையும் துதிக்கிறோம். ஏற்ற காலத்தில் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி உலகத்திற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்தது போலவே இன்று எங்களுடைய வாழ்விலும் நீர் செயல்பட்டு தேவையான மாற்றங்களை கொண்டு வருவீர் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கிறோம் என்று இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடுவோம். கூப்பிட்டு பாருங்கள், உங்கள் தேவைகள் அனைத்தும் இரட்டிப்பாக கர்த்தர் கொடுப்பார். உங்கள் தேவைகள் அனைத்தும் கர்த்தர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் மகிழ்ச்சியோடு செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக நீங்களும் நானும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்த நம்மை அழைத்திருக்கின்றார். அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக.
ஆண்டவருடைய வார்த்தையில் கடந்து செல்வோம். ஆண்டவருடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. இதை நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு நான் இந்த வார்த்தைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையில் எந்த அளவிற்கு அவர்கள் நாம் துதிக்கின்றோம், எந்த அளவிற்கு அந்த வார்த்தைகளை உச்சரித்து ஒவ்வொரு நாளும் நாம் அதை நாவினால் படித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தேவைகளை ஒவ்வொன்றும் இரட்டிப்பாக சந்திக்கக்கூடியவர். இந்த நாளில் நாம் பர்னபாவை பவுலையும் இந்த நாளில் நாம் வாசித்தோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 14, 15. உண்மையுள்ள தேவனை அடையாளம் காணும்படி பட்டணத்தாரை கேட்டுக் கொள்ளுதல். பவுலையும் பர்னபாவையும் கடவுள் என்று எண்ணிய லீஸ்திரா பட்டணத்தார் அவர்களுக்கு பலி செலுத்த முற்பட்டனர். மனிதர்களுக்கு தான் எத்தனை தவறான கருத்துக்கள்! மெய் தேவனாகிய கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோது அவருக்கு யாரும் பலிகள் செலுத்தவில்லை. மாறாக அவரை கொன்று அவரையே பலியாக்கிவிட்டனர். இப்போது லீஸ்திரா மக்கள் விக்கிரகங்களுக்கு செலுத்த வேண்டிய பணிகளை சாதாரண மக்களுக்கு செலுத்த முயன்றனர். அப்போஸ்தலராகிய பவுலும் பர்னபாவும் அதை கேட்டபோது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் அவர்கள், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 14, 15 வாசித்து நீங்கள் வீட்டிற்கு போய் வாசித்த பாருங்கள். இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கின்றன. இந்த பர்னபாவும் பவுலும் அந்த லீஸ்திரா பட்டணத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை போதிக்கும் பொழுது மனுஷனிடத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னவென்று, மனுஷன் நீங்கள் தானே, நாங்களும் உங்களைப் போல மனுஷன் தானே. நீங்கள் இந்த விக்கிர ஆராதனைகளை வீணாக நீங்கள் செலவு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த விக்கிர ஆராதனை நீங்கள் வீணாக நீங்கள் இந்த கல்லுண்ட தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்குன ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களை நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம் என்று இந்த பர்னபாவும் பவுலும் மக்களிடத்தில், அந்த லீஸ்திரா பட்டணத்தார் மக்களிடத்தில்
அவர் இப்படியாக இருவரும் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பவுல் தனது பிரசங்கத்திலே புறஜாதிகளுக்கு பிரசங்கித்த போது சில குறிப்பிட்ட காரியங்களை வலியுறுத்தி பேசுகிறதை காண்கிறோம். இந்த இருவகை மக்களுக்கும் அவனது பிரசங்க அணுகுமுறைகள் வெவ்வேறாக இருந்தன. அதற்கு காரணம், யூதர்கள் ஏற்கனவே ஒன்றான மெய் தேவனை அறிந்திருந்தனர். புறஜாதிகளோ அவரை அறியாதிருந்தனர். புறஜாதியாருக்கு தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை தெளிவாய் விளக்குகிறதை பார்க்கிறோம். முதலாவது, சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தேவனாய் இருக்க முடியாது. இதை விளக்கவே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள மெய் தேவனிடம் திரும்ப வேண்டும் என்று சொல்ல வேண்டியது அவசியமாயிற்று. யாரு? இந்த பவுல் பர்னபாவும். அந்த மெய் தேவன் ஏதோ உயிரற்ற விக்கிரம் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிற தேவன் என்பதை வலியுறுத்தி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிற தேவன், ஜீவிக்கிற கர்த்தர், ஜீவிக்கிற ஆண்டவர். யூபிட்டரும் மெர்க்குரியும் 2 கிரகங்கள், உயிரற்ற கிரகங்களே. இவைகள் சிருஷ்டிக்கப்பட்டவைகளே. ஆனபடியால் அவைகள் தேவனாக இருக்க முடியாது. தேவனோ ஜீவனுள்ளவரும் அழிவில்லாதவருமாய் இருக்கிறார். ஆண்டவர் ஜீவனுள்ளவரும் அழிவில்லாதவருமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவரை நானும் நீங்களும் ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த பவுல் பர்னபாவும் அதை ஊக்கப்படுத்தி அவர்கள் இருவரும் இந்த லீஸ்திரா பட்டணத்தில் இப்படியாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஜனங்கள் பிரசங்கத்தை விளங்கிக் கொள்ளும் வகையில் தங்களை சுற்றிலும் பார்க்கக்கூடிய இயற்கையை சுட்டிக்காட்டி பேசினார்கள். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் தங்களை சாதாரண மனுஷன்தான் என்று வெளிப்படுத்தி காண்பிருக்கிறார்கள். தாங்கள் அவர்கள் நினைக்கிறபடி தேவர்கள் அல்ல, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஜீவனுள்ள தேவனால் அனுப்பப்பட்ட சாதாரண பாடுள்ள மனுஷன் தான். யாரு? இந்த பர்னபாவும் பவுலும். இதை நாம் மனதில் புரிய வைக்க வேண்டும். அவர் ஒரு சாதாரண மனுஷன், அவர்கள் இருவரும். ஆகையால் தங்களுக்கு பலி செலுத்தக்கூடாது என்று தங்களது வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவர்களிடத்தில் உரத்த சத்தமாய் சொன்னார்கள். இந்த பர்னபாவும் இந்த பவுலும். அப்போஸ்தலர் தங்களுக்கு எந்த கனத்தையும் மகிமையையும் ஏற்றுக்கொள்வதாய் இல்லை. எல்லா மகிமையையும் கிறிஸ்துவுக்கே செலுத்த விழைந்தனர். ஏரோதுக்கு நேர்ந்தது என்னவென்று அவர்கள் மறந்திருக்கவில்லை. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21-23 வாசித்து பாருங்கள். ஜீவனுள்ள தேவனை மாத்திரமே தாங்கள் ஆராதிப்பதாகவும், தங்களைப் போலவே புறஜாதியரும் உயிரோடு இருக்கிற அந்த தேவனை மாத்திரம் ஆராதிக்க வேண்டும் என்றும் அப்போஸ்தலர் அவர்களுக்கு போதித்து உணர்த்தினர். யாரு? இந்த பர்னபாவும் பவுலும். அப்படியாக நாம் அனைவரும் கடவுளோடு ஒன்றித்து வாழும் பொழுது கர்த்தரை எந்த அளவிற்கு நாம் ஆராதித்து துதித்து பாடுகிறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது இப்படியாக நீங்கள் ஜெபித்து நீங்கள் ஆண்டவரோடு பின்பற்ற செல்லுங்கள். உயிருள்ள தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் கூப்பிட வேண்டும். உயிருள்ள தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய நல்ல கரத்திற்கு நம்மை மீட்டு நம்மை பாதுகாத்து வழி நடத்தக்கூடியவர். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். என் அன்பு தகப்பனே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை கூவி அழைக்க எங்களுக்கு நீர் அந்த கருவியை தாருங்கப்பா. எங்களுடைய தேவைகளை ஒவ்வொன்றும் சந்திக்கப்படுபவர் நீர் ஒருவர் மாத்திரமாப்பா. உம்மை இன்றி எங்களுக்கு வேறொரு தெய்வம் இந்த உலகில் இல்லை அப்பா. நாங்கள் உண்மை உள்ளவராகவும் உம்முடைய பிள்ளைகளாகவும் வாழ எங்களுக்கு நீர் அந்த கிருபையை தாருங்கப்பா. வாழ்க்கையில் நாங்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியாக இன்றைய நாளில் எங்களை
எங்களுக்கு நீர் அந்த ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதையில் வர எங்களுக்கு நீர் அந்த கிருபையை தாரும். சர்வ வல்ல தேவனே, நீ சமாதானத்தின் தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். அப்போஸ்தலர் 10:36 கூறுவது போல, கிறிஸ்துவில் தேவனுடைய செய்தி சமாதானத்தின் நற்செய்தி. மனிதர்களே அல்ல, தேவனுடைய சமாதானம். தேவனுடைய சமாதானம் கிறிஸ்துவின் மூலம் மட்டுமே வர முடியும், வேறு வழி இல்லை என ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிந்து, ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதமான இரட்சகர் எங்களுக்கு இருக்கிறார் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் மனதில் பதிய வைத்து எங்கள் பாதையில் நீர் செல்ல எங்களுக்கு கிருபையை தாரும். அப்படியாக நாம் அனைவரும் அவர் மீது உள்ள விசுவாசத்தின் மூலம் நாங்கள் தேவனோடு சமாதானம் அடையும்படி அவர் எங்களுக்கு பாவமாக ஆனார். இதுவே எல்லா ரகசியங்களிலும் மகிமையின் நம்பிக்கையாக எங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்து மூலமாக நாங்கள் தேவனோடு சமாதானம் அடைகிறோம் என்பதை ஒருபோதும் சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. ஏனெனில் இது தேவனுடைய கிருபைகளில் மிகப்பெரிய அற்புதங்களில் ஒன்றாகும். அப்படியான அன்பின் கர்த்தாவே, சமாதானத்தின் மெய்ப்பிரபுவே, நீ உண்மையில் மட்டுமே விடுதலையும் ஒப்புரவும் காணப்பட வேண்டும். எல்லா ஆண்களையும் பெண்களையும் சத்தியத்திற்கு, நீதிக்கும், சகோதர சிநேகத்திற்கும் சாட்சிகளாக ஆக்குவீராக. தயவாக உலகத்தை மோதல்களில் இருந்து விடுவையும், பிரச்சனையில் உள்ள நாடுகளுக்கு ஒற்றுமையை கொண்டு வாரும். எல்லா இருளையும் தீமையையும் அகற்றுவீராக. ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் கண்ணியத்தை காப்பீராக. உலக தலைவர்களுக்கும் ஞானத்தை கொடுங்கப்பா. சுயநல லட்சியங்களிலிருந்து அவர்களை விடுவையும். தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் வகையில் தேவன் தம்முடைய விசுவாசிகளுக்கு சமாதானத்தை வழங்க எப்போதும் தயாராக இருக்கிறார். அப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தினால் நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய வலக்கரத்தால் நம்மை தாங்கி வழிநடத்தி நம்மை ஒவ்வொரு நாளும் வாழ நம்மை அழைத்திருக்கிறார். அப்படியாக இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஆண்டவருடைய பாதையில் இந்த நேரத்தில் முழு மனதோடு நாம் அவரை கூப்பிடுவோம். இந்த பாடல்களின் மூலமாக நாம் அவரை துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. கலங்கினானே திரித்தினானே நாம் காக்கும் தீரன் என்றாரே. கலங்கினானே திரித்தினானே நாம் காக்கும் தீரன் என்றாரே. மனிதர்கள் வந்து மறைந்து போனார்.
இப்பொழுது நாம் அவருடைய காணிக்கை கடந்து செல்வோம். மீண்டுமாக ஆண்டவரோடு நாம் ஒன்றித்து அவருடைய ஆசீர்வாதத்தை முழு மனதோடு பெற்றுக் கொள்வோமாக. இறைவா, இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்திருக்கும். இவ்வாறு உடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இக்காணிக்கை மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையும் ஆகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பின்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கையான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாம் அனைவரும் ஆண்டவருடைய திரு சரீரத்தை திரு இரத்தத்தை உட்கொள்ளும் பிள்ளைகளாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் கர்த்தரிடத்தில். அப்படியாக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அனைவரும் ஒரு மனப்பட்டு அவருடைய திரு இரத்தத்தை சரீரத்தை உட்கொள்வோமாக. கடைசியாக நாம் நன்றியோடு அவரை துதித்து பாடுவோம். நான் நிற்பது
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அதை பெற்றுக்கொள்வோம். யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களின் பிள்ளைகளையும் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் பரீட்சை படித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை பொழிய செய்வார். அவருடைய ஞானத்தினால் உங்களை வளரச் செய்து நீங்கள் படித்துக் கொண்டிருக்கும் இந்த பரீட்சைக்கு தயாரித்து படித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுமே கர்த்தர் அவருடைய கிருபையினால் நிரப்புவார். அப்படியாக குடும்பங்களில் தேவைகளை சந்திக்குவார். குடும்பங்களில் எவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. கர்த்தர் இந்த பிரச்சனைகளை ஒவ்வொன்றையும் சரி கட்டுவார். அப்படியாக நீங்களும் நானும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நம் தேவைகளை சந்திப்பார். அப்படியாக இந்த நேரத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் அனைவரும் தலை வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மற்றும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. May God bless you.